முன்னாடி வச்சு எடுத்த அனுபவம் இருந்தது. மாடிகள் எல்லாம் நீங்க பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஒருத்தர் வந்து மேல நின்று சாமி கும்பிட்றது எல்லாம் அது எதை காமிக்குது அப்படின்னா, ஏதாவது ஒரு விதத்துல நம்மளும் அந்த சாமி கும்பிட்டுறணும், பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் காமிக்குது. எவ்வளோ மக்கள் வந்துட்டு இடையில, அதாவது அதுக்குன்னு சொல்லி சில வேலி தடுப்புகள்லாம் அமைச்சிருந்தாங்க அந்த தேருக்கு. அதுக்குள்ள வர மக்களை எல்லாம் வந்து போலீஸ்காரங்க வந்து இல்லம்மா அந்த பக்கம் நில்லுங்க இந்த பக்கம் நில்லுங்கன்னு எல்லாம் சொல்லி அவங்களும் பாவம் களைச்சு போய் தான் நடந்து வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கு இடையிலையும் கூட கேமராக்கு முன்னாடி கை காமிச்சு அவங்களோட ஆரவாரத்தை குறைச்சிக்கல. நேரம் போயிட்டு இருந்த விஷயம் அப்படின்றது எங்களுக்கு தெரியவே இல்லை. அதுக்கப்புறம் இந்த ஓரத்தில் நிற்கிற மக்கள்லாம் பார்க்கணும். ஒரு சில மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, கேமராவை கொண்டு வந்தால் டக்குன்னு கேமராவை பார்ப்பாங்க, அவங்களோட குழந்தைங்களெல்லாம் காமிப்பாங்க. ஆனால் பெரும்பாலானவர்கள் வந்து அந்த தேரோட வருகைக்காக காத்துட்டு இருந்தது அந்த இருட்டு நேரத்தில், அதாவது சாயங்கால நேரம் ஆகிட்டே இருந்து அந்த நேரத்துலையும் வந்துட்டு தேர் வரதை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. சிலர் என்ன பண்ணாங்க அப்படின்னு, தண்ணி பாக்கெட் கேமரா பக்கத்தில் இருக்குது அப்படின்றது கூட அறியாமல் தண்ணி பாக்கெட்டெல்லாம் மேலே எல்லாம் பீச்சு அடிச்சிட்டாங்க. அதை கூட நீங்கள் பார்த்து இருந்திருப்பீங்க. அப்புறம் அவங்ககிட்ட அண்ணா தயவு செய்து கேமரா மேலாம் தண்ணி கொட்டிடாதீங்கண்ணா அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு, ஸோ அங்கே இருக்கக்கூடிய மகிழ்ச்சிகளை மட்டுமே சுற்றி முற்றி எல்லாருக்கும் காமிக்கணும் அப்படின்ற ஒரு உணர்வோடு அங்கே செயல்பட்டு இருந்தோம். அப்படி கேமராவை சுற்றி எல்லோரும் 4 பேர் நின்றுட்டு அண்ணா வழி விடுங்க, இந்த பக்கம் வாங்க அந்த பக்கம் வாங்க அப்படின்லாம் சொல்லி நிறைய பேர் டாட்டா காமிச்சிக்கிட்டே தான் இருந்தாங்க. எங்கே போனாலும் சரி டாட்டா காமிச்சிக்கிட்டு தான் இருந்தாங்க. அது எங்களுக்கு உண்டான மகிழ்ச்சியை வந்து மேலும் மேலும் கூட்டிக்கிட்டே தான் இருந்தது. ஸோ அந்த டைம் போக போக சாயங்கால நேரம் ஆக ஆக தேர் வந்து அதனுடைய இடத்துக்கு மீண்டும் போய் நிற்கிறதுக்கு முன்னாடி இருந்த மகிழ்ச்சிகளை இப்போ குணா கிட்டே இருந்தாலும் சரி ஜெய்குடி கிட்டே இருந்தாலும் சரி கேட்டு ஷேர் பண்ணிக்க தான் போகிறோம். ஸோ அந்த காட்சிகள்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. அந்த பொம்மையெல்லாம் சுற்றிட்டு இருக்கும்போது லாங்கில் இருந்து எடுக்கும் போதெல்லாம் பயங்கரமாக இருந்தது. ஸோ ஜெய்குடி, அந்த லாங்கில் வந்துட்டு அந்த பொம்மையெல்லாம் நீங்கள் கவர் பண்ணும்போது, அந்த மக்களையெல்லாம் கவர் பண்ணும்போது எப்படி இருந்தது உங்களுக்கு ஃபீல்? அதாவது இருட்டாயிடுச்சு, லைட்டிங் பத்தல, இதெல்லாம் நினச்சிங்களா? ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எப்பயுமே வந்துட்டு ஒரு சோர்ஸ் லைட் இல்லாமல் நாங்களாக செட் பண்ணி வச்ச லைட்டில் தான் எத்தனை நாள் எடுத்துகிட்டு இருந்தோம். இன்றைக்கி வந்து ஓப்பன் லைட்டு, ஃபுல் ஃப்ரீடமாக இருந்தது. செமையாக எல்லோரும் சந்தோஷமாக டான்ஸ் எல்லாம் ஆகிட்டு இருந்தாங்க. எல்லாமே பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த என்னன்னா வந்துட்டு ஓப்பன் லைட்டு ஒரு சேலஞ்சாகவே இருந்துச்சு. ஃபுல்லாக ஓப்பன் லைட் கம்மியாக இருந்துச்சு, ஆனால் அதே விஷயம் நல்லா இருந்தது. அந்த நேச்சுரல் லைட்டில் அங்கே என்ன லைட் இருக்கோ அதை வச்சு நாங்கள் எடுக்கணும்னு முடிவு பண்ணோம். ஏன்னா வந்து பவர் கட்லாம் பண்ணிட்டாங்க. அந்த என்னென்ன லைட் அங்கே யூஸ் பண்ணியிருந்தாங்க அதெல்லாம் வச்சு பண்ணோம். அது வந்து டான்ஸ் எல்லாம் பயங்கரமாக ஆடிட்டு இருந்தாங்க. பசங்களாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து நம்ம ஊர் ஸ்டைலில் ஆடினாங்க. சிலர் வந்துட்டு தண்டை அடிச்சுட்டு அவங்க ஊர் ஸ்டைலில் ஆடினாங்க. அது ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் அங்கங்கே காணாமல் போயிடுறீங்க. அது எங்கே போயிருந்தீங்கன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா அதுவும் வசதியாக இருக்கும். ஓகே ஜெய்கிட்ட, இல்லை உங்களுக்காக வழி அமைத்து, அதாவது வழி ஏற்படுத்தி தரணும்னு சொல்லிட்டு பின்னாடியே வந்துட்டு இருப்போம். டக்குன்னு ஏன்னா மக்கள் யார், மீடியாக்காரங்க யார் அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து டக்குன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியாது. போலீஸ்காரங்களையும் தப்பு சொல்ல முடியாது. அவங்களும் அப்படி போங்க அப்படின்னு சொல்லி தள்ளியெல்லாம் விட்டாங்க. பரவாயில்ல, அவங்கள தப்பு சொல்றதுக்காக இதெல்லாம் சொல்றது இல்லை. நம்ம தேர் திருவிழாவில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னா, பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக நிறைய பேர் வந்துட்டு இருப்பாங்க. அந்த விதத்தில் ரொம்ப முக்கியமான சில பொருட்களை எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு